எப்போவும் ஒரே மாதிரி குழம்பு வச்சு போர் அடிக்குது அப்படின்னா, இந்த மாதிரி குழம்பு அதாவது காயும், சுவையும், மணமும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா, வெறும் சாதம் மட்டும் இல்ல, இட்லி, தோசைக்குமே இத நீங்க சாப்பிடலாம். இந்த காய்கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மொச்சை, அதுக்கப்புறமா வந்து நீங்க தேவைப்பட்டா முருங்கைக்காய் இந்த மாதிரி எந்த காய் வேணாலும் இதில சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல குழம்புக்கு தேவையான மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, அதில வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுட்டு, நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சீரகம் நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு, இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி. இப்போ குழம்பு தாளிப்புக்கு ஒரு பெரிய பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா வந்து பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நறுக்குன வெங்காயம் வந்து ஒரு 10 பல் வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்துட்டு, இது எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதில் வந்து 10 பல் பூண்டு, இல்லைன்னா பூண்டு எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் அந்த பூண்டு வந்து அதில் சேர்த்துட்டு, இது எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். மொச்சை, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், உங்களுக்கு எந்த மாதிரி காய்கறி எல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எல்லா காய்கறியும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இதெல்லாமே போட்டுட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா கடைசியாக கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இதெல்லாமே வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் கத்திரிக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் எண்ணெயிலே வேக வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா அதில் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க காய்கறி எல்லாமே வெந்திருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு புளி தண்ணியில் கரைச்சிட்டு தண்ணீர் வந்து சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து குழம்புல ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கெட்டியாகிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த எல்லா காயும் போட்டு இந்த புளிக்குழம்பு கண்டிப்பாக எல்லா தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம வீடே மணக்கிற மொச்சை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாதம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.